சோதனைகள் அவனுக்கு தரப்படுவதும் கூட அவன் கல்வை எப்படியாவது தன் பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் முட்டாள் மனிதன் அந்த சோதனை தன்னுடைய பாவத்தினால் தான் நடந்திருக்கிறது என்பதை உணராமலேயே வாழ்ந்தானே. ஆனால் அழகா ஓதுனார், ஆதானுல்லா யஸ்மாவு நபிஹா, காதிருந்தும் அவனுக்கு கேட்காது, கண்ணிருந்தும் அவனால் பார்க்க முடியாது, அதை உணரக்கூடிய அந்த நிலையில் கூட அவன் இல்லை. தன் தவறை தான் உணர்ந்தால் தானே மனிதனாக மாற முடியும். தான் தவறே செய்யவில்லை என்ற ரீதியில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தானே ஆனால் மனிதத்தன்மை என்பது வரவே வராது. அப்படி ஒரு அயோக்கியனின் வரலாறு இன்றைய தராவீகிலே அல்லாவின் வசனத்தின் மூலமாக ஓதப்பட்டது. அபுல் ஆலமீன் 3 சான்ஸை கொடுப்பான் ஒருத்தன் திருந்துறதுக்கு. உலமாக்களுடைய கூற்று, முதலில் சரியான ஒரு நசீகத்தை கொடுப்பான், உபதேசத்தை கொடுப்பான். யார் மூலமாவது ஒரு உபதேசத்தை கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. நீங்க செய்யறது சரியில்லைங்க ஜி, இப்படி பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல மனம் மாறலைன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படி இருந்து கைவிட மாட்டான் அல்லாஹ் தஆலா. 2வது முறையாக என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு அந்த தவறை பற்றி உள்ள ஒரு விதமான பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உண்டு பண்ணுவான். அதுலேயும் திருந்தலைன்னு சொன்னா 3வது முறையாக ஒரு சோதனையை இறக்குவான் அல்லாஹ் தஆலா. அந்த சோதனையிலேயாவது தௌபா செஞ்சு இறைவனே என்னை மன்னித்துடு, என் சோதனைகள் அனைத்துமே நான் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நடந்தானே ஆனால் ஜெயம் பெறுகிறான். இதிலையும் திருந்தாவிட்டால் கடைசியில் மரணம் வந்து விடிந்து விடுகிறது. கடைசியில் மன்னிக்கப்படாதவனாக இந்த உலகத்தை விட்டு மறைகிறான். அப்படி 3வது கேட்டகரியில உள்ளவன் தான் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு அயோக்கியன் என்று, அந்த ஃபிரௌன். இன்றும் கூட எகிப்திய மியூசியத்தில் அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வலிமார்கள்ல நிறைய பேருடைய உடலை கூட அல்லாஹ் பாதுகாக்கல, மறைவா வச்சிருக்கிறாங்க. வலிமார்கள் உடல் அழியாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஆனால் அந்த வலிமார்கள் வெளியில் தெரிவதில்லை, உள்ள மறைஞ்சு வாழ்றாங்க. ஆனா இவனை வெளியில வச்சே அவன் உடலை இன்ன வரைக்கும் அழிக்காம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து வைக்க காரணம் என்னண்டா, இவனை மாதிரி யாரும் வாழ்ந்துடக்கூடாதுன்னு பார்க்கிற கண்கள் படிப்பினை பெற வேண்டும். ஓதினார், ஃபஅர்ஸல்னா அலைஹிமு தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் லஃபாதிஅ வத்தம ஆயாத்தி முஃபஸ்ஸலாத். தொடர்படியாக பல சோதனைகள் அவனுக்கு இறக்கப்பட்டது. அவன் திருந்த வேண்டும், அவன் சமூகத்தாரை திருத்த வேண்டும் என்பதற்காக. அவன் திருந்துவது மட்டுமல்ல, அவனை பின்பற்றி அவன் தான் கடவுள் சொல்லிட்டு ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறானே, பூஜைகள் பண்ணி கொண்டிருக்கிறானே, அவனும் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அந்த மக்களின் மீது ஃபஅர்ஸல்னா அலைஹிமு தூஃபான், வெள்ளப்பிரளயத்தை நாம அவனுக்கு என்ன செஞ்சோம், படிப்பினைக்காக உண்டு பண்ணோம். எங்க பார்த்தாலும் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. கடவுளே, ஆண்டவனே, எங்களை படைத்தவனே என்று சொல்லிட்டு எல்லாரும் ஃபிரௌனிடத்துல போய் சென்று ஓடுனாங்க. ஆனால் அவன் யார்கிட்ட ஓடினான்னா மூசா நபிட்ட ஓடினான். நான் செய்த தப்பெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, நான் வளர்த்த புள்ள, நீ அல்லாஹ்விடத்துல கேட்டு எப்படியாவது இந்த சோதனை நிவர்த்தி பண்ணிடு, இது வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், எனக்கு எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் தூஃபான் நின்றது. வல் ஜராத, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், வெட்டுக்கிளி, எங்கே பார்த்தாலும் வெட்டுக்கிளி. திருந்தல, திருந்துற மாதிரி நடித்தான், அவ்வளவுதான். திரும்ப அல்லாஹு தஆலா கைவிடல, திரும்பவும் ஒரு சோதனை, வெட்டுக்கிளி கூட்டம். இப்பம்லாம் அந்த அதாப்லாம் இல்லை, ஒரு கொரோனாக்கே நம்மளால தாங்க முடியல. பேன் கூட்டம், வெட்டுக்கிளி கூட்டத்தெல்லாம் அல்லாஹ் வானுலகத்துல இருந்து இறக்கி விட்டானா முடிஞ்சது கதை. நம்ம ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அறிவியல் பூர்வமாக அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். கண்ணுக்கு தெரியாத கிருமியை வச்சு பல பேரை காவுவாங்க. நல்லா கண்ணுக்கு தெரியாத கிருமி, இன்ன வரைக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மள சில பேர். கண்ணுக்கு தெரியாத கிருமி. அல்லாஹ்வுடைய வல்லமை வந்து சாதாரணமாக எடைபட முடியாது நம்மளால. எப்படி வரும், எங்கே வரும்லாம் தெரியாது நமக்கு. இன்னைக்கு ஒரு மௌத்த காணொலியில பார்த்தேன். இந்த ரேபிஸ் நோய் இருக்குது பாருங்க, அதுல ஒருத்தர் இறந்து போனார். கடிச்சு சரியான முறையில் சிகிச்சை எடுக்கல. வீட்டு நாய், பலாய் முசீபத்து பிடிச்சவனுங்க வீட்லையும்
வீட்டுல வளர்க்கறது பத்தான்னு தெருநாய்களுக்கும் சாப்பாடை போட்டு, நேத்து ஒரு பொம்பளைய பாக்குறோம் 6-7 குட்டியை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த தெருல. அவனுங்க நிம்மதியா போயிடுவான். இந்த வாகன ஓட்டிகள் என்ன பாடுபடுறாங்க பாவம். ரேபிஸ் நோய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவன் யார் கூடலாம் பழகிறானோ அவன்கிட்டலாம் தொட்டிக்கிறோம். இப்ப ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், யார் கூடலாம் இந்த நபர் பழகி இருக்கிறான்னு சொல்லி ஆய்வு செஞ்சு செத்து போன அவன் புணமா போயிட்டான். ஆனா அவன் யார் கூடலாம் பழகினானோ அத்தனை மக்களும் ரேபிஸ் தடுப்பூசி போட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு வேதனை, வெட்டுக்கிளி, எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி. அதற்கு பிறகும் திருந்தவில்லை. மூசாவிடத்தில் தௌபா செய்வது போன்று நடித்தான். வல் கும்மல், பேன் கூட்டம், எங்கே பார்த்தாலும் பேன். தலையில் இருக்கின்ற பேன் வேறு, உடம்பில் இருக்கும், உடம்பில் முழுக்க முழுக்க பேன், எங்க பார்த்தாலும் பேன். சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கடவுளை போய் பார்த்தா கடவுள் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உட்கார்ந்து, அரியணையில உட்கார்ந்துக்கிட்டு. ஓடி போய் கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு தீபத்தை கொண்டுட்டு போய் ஏத்தலான்னு சொல்லிட்டு போனா அங்கே கடவுள் சொரிஞ்சு கொண்டு இருக்கிறான். என்ன இது, எங்கே பார்த்தாலும் பேன். ஏன் சபித்தீர்கள்? தப்சீர்ல அப்படியே எழுதுறாங்க. ஏன் சபித்தீர்கள் எங்களை? நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்வதில் ஏதாவது குறைபாடு செய்து விட்டோமா? ஆராதனை செய்வதில் எதுவும் குறைபாடு செய்து விட்டோமா? நீ என்னமோ ஒழுங்கா தான் செஞ்ச, மனசுக்குள்ள நினைக்கிறான் இவன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மூசாவிடத்தில் ஓடுகிறான். கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவனே அவனுக்கு ஒரு சான்ஸை கூட, அவங்க ரொம்ப தாயுள்ளம் கொண்டவங்க, தன்னை வளர்த்துட்டான்ற அந்த ஒரு நன்றிக்காக இத்தனை தடவை மன்னிச்சாங்க. அதற்கு பிறகு எதை அனுப்பினான்? தவளை, எங்கு பார்த்தாலும் தவளை. தவளைன்னு சொன்னா வெறுமன்ன குளங்கள்ல குட்டைகள்ல தான் நீங்க தவளைகளை பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹுடைய அந்த வேதனை கொரோனாவை போல எப்படி பரவியது தெரியுமா? சப்பாத்தில ஒருத்தன் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு தன் வீட்டு குடும்பத்துக்கு ரொட்டி சொல்றன்னு சொல்லி ஒருத்தி மூடி வச்சிருப்பா. திறந்து பார்த்தா அவ்வளவு சப்பாத்தி மாவையும் சாப்பிட்டு அத்தனை தவளைகளும் அங்க கொடுத்தன இருந்துகிட்டு இருக்கும். அப்படி ஒரு அதாப், அப்படி ஒரு வேதனை. அந்த மாதிரி வேதனை வேற எந்த சமூகத்துக்கும் கொடுக்கல அல்லாஹு தஆலா. கடைசியில மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புரண்டு தௌபா நடிப்பு நடித்து அந்த வேதனையும் போய் கடைசியில புனிஸ்டாப் வத்தம், ரத்தம், எங்கு பார்த்தாலும் ரத்தம். நைல் நதியே ரத்தமாக ஓடியதாம். அல்லாஹ் அக்பர். நைல் நதி தானே அவங்களுடைய தாயகத்தின் ஜீவ நதி. அந்த நைல் நதி தண்ணீருக்கு பதிலாக ரத்தமாக ஓடியது. எதை சாப்பிடுவார்கள் அவர்கள்? எதை குடிப்பார்கள்? எங்கு பார்த்தாலும் ரத்தம். அதிலும் திருந்தாமல் கடைசியில் மூழ்கடிக்கப்பட்டான் என்பது வரலாறு. அதனால இப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப், பெரிய உதாரணம். அதனால ஒரு சோதனை வந்துட்டா உடனே மனம் திருந்துங்க. ஒரு சோதனை வரும்போது, யா அல்லாஹ் நான் ஏதோ தப்பு பண்ணினதுனாலதான் நீ இதை கொடுத்துருக்கிறேன்ற அந்த மனப்பாங்கு நமக்கு வரணும். நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் விடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நாமளை அறியாம சில தவறுகளை செஞ்சிருப்போம். நாவிலோ செயல்பாட்டிலோ ஏதாவது ஒன்று நடந்து நம்மை திருத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில பல சோதனைகளை தரலாம். அதிகமாக தஸ்பீஹாத்தில் ஈடுபட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். சலாத்து தௌபாவை பற்றி பிடிக்கணும். அது ஒரு தொழுகை. தஹஜ்ஜத்துல தான் தொழ முடியும். அந்த தொழுகையை தஹஜ்ஜத்துல என்ன செய்யணும்? இந்த சலாத்து தௌபாவை தொழுது, இறைவனே ஏதோ சம்திங் ராங், நான் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் இந்த சோதனைகள் நடந்திருக்குதுன்னு சொல்லி எல்லாமே தன் மீது போட்டுக் கொள்ளக்கூடிய அடியானை அல்லாஹு தஆலா அருள் கண் கொண்டு பார்க்கிறார். எப்போதுமே ஆண்டவனின் மீது குறிகாட்டுறான் பாருங்க, ஆண்டவன் மீது கை நீட்டுறான் பாருங்க. இவனை விட நான் தான் பலகீனமானவன், என் பாவத்தின் காரணமாகத்தான் இது நடந்தது என்று தன் மீது வரித்து கொள்ளக்கூடிய ஒரு அடியானை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்களேன், ஒரு வார்த்தை சொன்னாரா, உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சோதனை தான் அவங்களுக்கு. ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, நீ ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்ட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, என்னை எல்லா கேடுகளும் தொட்டுக்கொண்டே இருக்கின்றன. என் வாழ்க்கையில நான் சுவாசம் விட முடியவில்லை, என்னால் சுவாசம் விட முடியவில்லை, சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. நீயும் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய், நீ எனக்கு ஏன் இப்படி தந்த, என்ன நிவர்த்தி பண்ணு அப்படின்னு கேட்கல அவரு. அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயும் கருணையாளர்களுக்கெல்லாம் ஆகப்பெரியவனாக இருக்கிறாய், நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி அழுகிறாங்க. நான் செய்த பாவமா என்னன்னு தெரியலேன்னு அழுகிறாங்க.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதம் பண்ணிக்கிட்டேன், நீ என்ன சோதிக்கலன்னு தான் சொன்னாங்க. இப்படி ஒரு மனப்பாங்கு ஒரு மூமினுக்கு வந்தது என்று சொன்னால் அவருடைய ஈமானில் ஒரு பெரும் பாதுகாப்பும் ஒரு ஒளியும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஒளியைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு எடுத்து ஏம்பியது. அல்லாஹ் இந்த ஆயத்தின் தாத்பரியத்தை உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்குவானாக.